பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்று யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்று யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்று யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை புது எண்ணெயால் புது பலத்தால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிடம் நடத்துகின்றீ, நூதன சாலேமில் சேர்த்திடுவீ. நிரப்பினிடம் நடத்துகின்றீ, நூதன சாலேமில் சேர்த்திடுவீ. பாதம் பணிந்தேன் என்னாடும் துதியே, உம்மையன்று யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாடும் துதியே, உம்மையன்று யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகசாயலாய் ஒரு மாற்றம் செய்யும் தெய்வமே. தேங்க்யூ லார்ட். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே. கேட்பீங்களா? உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நிசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம்
நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தெய்வமே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசியாக, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. இயேசுவே நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. ஆமென். சந்தோஷமா வராமேன். மாற்றத்தை குறித்து நான் உங்கள் கூட இது 3வது வாரம் பேசுகிறேன். முதல் வாரத்தில் இயேசு தன் சீஷர்களை அழைத்தார். அவர்கள் அவர்கிட்ட வந்தாங்க. மாற்றம்னு ஒன்று வேணும்னா அவர்கிட்டேருந்து ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு அவர்கிட்ட நீங்கள் வரணும். ஹாவ் டு லீவ் அண்ட் கம் அப்படின்னு பேசணும். 2வது வாரம் உங்கள் கூட பேசும்போது, நீங்கள் வந்து என் கூட இருங்கள், ஸ்டே வித் மீ அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ. கற்றுக்கொண்டதனுடைய விளைவு அப்போஸ்தலர் நடபடிகள் சான்ஹெட்ரின் கவுன்சிலுக்கு முன்னாடி பேதுருவும் யோவானும் நிற்கும்போது அவர்கள் பேசின விதங்களும் அவங்களுடைய ஞானமும் அறிவாற்றலையும் கண்டு 70 பேரை கொண்ட பாராளுமன்றம் போல் விளங்குகின்ற அரசியல், மதம் மற்றும் சமுதாயத்தினுடைய அறிவாற்றல் என்ற பெரியவர்களெல்லாம் பிரமித்து பார்த்து, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று கண்டறியத்தக்க மாற்றத்தை சாதாரண மீனவர்கள் கண்டார்கள் என்பதை உங்கள் கூட பேசினேன். ஸோ மாறிட்டுருக்கீங்களா? மாறுவதற்கே நம்ம சர்ச்சுக்கு வரோம். த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாத்தை விட அற்புதங்களுக்காக எல்லாத்துக்காக நன்றி. பட் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சிறப்பே நம்ம மாறணும். இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆண்டவருக்காக வாழ்கிறோம் அப்படின்னா தேர் மஸ்ட் பி சேஞ்ச். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு கேரக்டரை நம்ம புதிய ஏற்பாட்டில் எடுக்க போகிறோம். பீட்டரை படிக்கிறது ரொம்ப சந்தோஷம். வினோதமான ஒரு மனிதர் அவர். ஒரு எக்ஸாஸ்டிவ் ஸ்டடி நம்ம பண்ண முடியாது. ஒரு 20-30 நிமிடங்களில் ஷார்ட்டாக சிம்பிளாக பீட்டரை கொஞ்சம் அலசி பார்த்தா எப்படி அவர் மாறினார் என்பது நமக்கு தெரியும். பாயிண்ட் நம்பர் 1, பேதுரு ஒரு சாதாரண மனிதன். பீட்டர் ஆஸ் அ மேன். பேதுரு ஒரு மனிதர். அவர் இயேசுவை, பீட்டரை நம்ம பைபிளில் பார்க்கும்போது அவரை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நம்பிக்கையானவர், கான்ஃபிடென்ட் பர்சன், ஒரு அஷ்யூரட் மேன். எப்பவுமே அவர் எதுவுமே நம்பிக்கையாக பேசுவார். வீரம் வேறு. ஆமாம், வாழை புளியாக்குவான்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆள் அவர். எதுலேயும் முன்னாடி நிற்பார். ஆமாம், லீட் பண்ணுவார். ஹி டஸ் இன் த லீடு. ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்பொழுதுமே அவர் பேச்சில் இருந்துகிட்டே இருக்கும். நம்பிக்கை வெளிப்படுத்துவார். எது சொன்னாலும் அப்படியா இப்படி அப்படிலாம் இருக்க மாட்டார். நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரை. அந்த மாதிரி ஒரு வீராப்பாய் பேசக்கூடிய ஒருவர் தான் பீட்டர். மத்தேயு சுவிசேஷம் 26:31-35 வரைக்கும் ஜீசஸ் கோஸ் டு கிராஸ். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, சிலுவைக்கு போகிறது கொஞ்சம் முன்னாடி, நான் இங்கிலீஷில் படிக்கிற முதல்ல. தென் ஜீசஸ் செட் டு தம், all of you will be made to stumble because of me this night. என் நிமித்தம் நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள். இப்போ மேலே அப்போ இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக,
உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் அடைய மாட்டேன். வீரப்பா பேசக்கூடியவர், நம்பிக்கை நிறைந்தவர். அதுக்கப்புறம் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுருவுக்கு இயேசு யாருன்னு நல்லா தெரியும். யார்கிட்ட இதெல்லாம் பேசுகிறாருன்னா, வானம் விட்டு இறங்கி வந்த தேவகுமாரனாக இருக்கிற தம் குருவாக இருக்கக்கூடிய குருநாதரை பார்த்து டிஸ்அக்ரி பண்ணுறார். அதே எப்படி மேப்பனை வெட்டினா செதறுவேன், எவன் செதறினாலும் நான் செதற மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் அஷூரன்ஸ் உள்ளவர் தான் பீட்டர். ஒரு அசர்ட்டிவ் பர்சன், வெரி கான்ஃபிடென்ட். அந்த பேச்செல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இவங்களை பேசுமா, இவங்க எவ்வளோ இடர்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவருடைய கன்விக்ஷன்லேருந்து சீக்கிரம் ஓடக்கூடாதவர். அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மையான மனிதர் அவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒகேஷனாக இருந்தாலும் பேதுரு ஏதாவது ஒன்று சொல்லுவார். அவர் ஒதுங்கியெல்லாம் போகிற ஆள் கிடையாது. பாசிட்டிவ் கான்ஃபிடென்ட்டாக இருப்பது நல்ல விஷயம், ஒரு முற்போக்கான விஷயந்தான். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில், அதிக நம்பிக்கை அது வழுக்கலான பாதை. நம்பிக்கையாக இருக்கணும், ஆனால் ரொம்ப மாம்சீக நம்பிக்கை எடுத்துக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு காதில் பஞ்சு வஞ்சு நிற்க வேண்டி வரும். Alright, so we don't know what will happen. So over confidence நமக்கு, அதாவது அதுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, அதிக நம்பிக்கை நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அது மேட்டுமையாக மாறிடும். இங்கிலீஷில் தான் அரகன்ஸாக மாறிடும். அது வித்தியாசமாக மாறி நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். நம்பிக்கையாக இருக்கணும், ஆனால் ரொம்ப அதிக நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அது நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். பேதுரு அந்த லெவலை கிராஸ் பண்ணுறார். நம்பிக்கையாக இருக்கணும், ஆனால் அவர் நம்பிக்கையினுடைய லிமிட்டை தாண்டிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு போகிறாரு. அதனுடைய விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். ஆமேன். ஸோ பேதுருவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எந்த விஷயம் எடுத்தாலும் ரெடி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. எல்லாத்துக்கும் அவர் ஒரு பதில் வச்சுருப்பார். சிலர் பார்த்துருக்கீங்களா, எது பேசினாலும் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீட்டர் ஒரு ஆள், ஹி ஹாஸ் அ மெசேஜ் ரெடி ஆல்வேஸ். இப்போ கூப்பிட்டு பேச சொன்னால் கூட பேசுவார். ஆமாம், அவர் எதையுமே தயங்கக்கூடியவர் அல்ல. ஹி ஹாஸ் அன் ஆல்வேஸ் அன் ஆன்சர் ஃபார் சம்திங். ஹி இஸ் வெரி ஒப்பீனியனேட்டட் பர்சன். எல்லாத்தை குறித்தும் அபிப்பிராயம் இருக்கிறவர் மட்டுமல்ல, சொல்லக்கூடியவர் என்று பைபிளில் வாசிக்கிறோம். மற்ற சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்கிறார், நான் சாக போகிறேன், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஸோ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஆக போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடி அதிகாரங்கள் திருப்பி மத்தேயு சுவிசேஷம் 16 வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இப்படி கேட்டார். சீஷர்லாம் இருக்காங்க, இந்த ஊரில் என்னை பற்றி என்னடா சொல்கிறாங்கன்னு கேட்டார். எல்லோரும் சொன்னாங்க, ஒரு உண்மை எரேமியா என்று சொல்கிறார், இன்னொருத்தர் உண்மை எலியா என்றும் எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். உடனே இயேசு பேதுரு சொன்னார், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு சொன்னார், பீட்டர், இதை உனக்கு மாம்சம் இரத்தமும் அறிவிக்கவில்லை, பரலோகம் உனக்கு அறிவிச்சிருக்கு. இந்த கல்லின் மேல் என் சபையை, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆண்டவர் சொல்கிறார், இது பரலோகம் உனக்கு சொல்லியிருக்கடா அப்படின்னு பேதுருவை பாராட்டி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேனார். இப்படி சொல்லி முடித்த உடனே அவர் திரும்பி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உனக்காக சாத்தா உன்னை சொடகில் போட்டு புடையணும்னு நினைக்கிறான், ஆனால் நீ பயப்படாத, நான் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்வேன். ஸோ எங்கே பார்த்தாலும் பீட்டருடைய பேச்சு பாருங்கள், கான்ஃபிடென்ட்டை தாண்டி ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கும். நெகட்டிவாக இருக்கணும்னு நான் சொல்லலை, பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஆனால் நம்முடைய 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 நம்பிக்கையின் அளவுகள் அதை லிமிட்டை தாண்டவே கூடாது. லிமிட்டை தாண்டும் போது ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதிக நம்பிக்கை நமக்கு வீழ்ச்சிகளை கொண்டு வரும். ஸோ நம்ம எல்லாருமே வித்தியாசமான வாழ்க்கை தரத்துலேருந்து வந்தவங்க. சிலர் ரொம்ப நம்பிக்கையானவங்க, சிலர் ரொம்ப வாய் அடிக்கக்கூடியவங்க. உங்களை சொல்கிறேன். சிலர் ரொம்ப பாசிட்டிவ், சிலர் ரொம்ப நெகட்டிவ், சிலர் ரொம்ப இம்பேஷண்ட், பொறுமையே இருக்க மாட்டாங்க, சிலர் கோபம், பல்வேறு நிலைகளிலிருந்து
ஆண்டவர் இயேசு கிட்ட வந்தவங்க தான் நம்ம. ஆமேன். ஸோ பீட்டரும் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியம் கொண்டு கான்ஃபிடென்ட் மட்டுமல்ல, ஓவர் கான்ஃபிடென்ட். நான் அதை கொஞ்சம் தாண்டி சொல்கிறேன். ஹி வாஸ் வெரி அரகண்ட். ரொம்பவே மேட்டிமையாக, ஒரு மேட்டிமைன்னு சொல்ல முடியாது, அரகண்ட்டுக்கு சரியான வார்த்தை எனக்கு தெரியல. எல்லாத்தை பற்றியும் அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை நம்பிக்கையின் அளவுகளை தாண்டி பேசக்கூடியவர் தான். சொன்னார்ல, இவங்க எல்லாரும் விட்டாலே நான் சொன்னார், இன்றைக்கி ராத்திரியே நீ என்னை காட்டி கொடுத்துருவேன். ஆமேன். ஸோ நம்மளும் சிலர் நேரம் அப்படி இருக்கிறோம். நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம இருக்கக்கூடாது. பீட்டருடைய ஓவர் கான்ஃபிடென்ஸினுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? தன் குற்றங்கள் தனக்கு தெரியாமல் போயிட்டு. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. when Peter became very overconfident, he is ignoring his own shortcomings. பேதுரு ரொம்ப நம்பிக்கையாக பேச தொடங்கும் போது தன் குறைவுகள் தனக்கு தெரியாமல் போய்விடுகிறார். இப்போ என்னை வச்சுங்களேன், நான் நிற்கிறேன், நீங்கள் எது சொன்னல அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றுக்கல அப்படின்னா, அப்போ என்னுடைய குற்றங்களை நான் என்ன செய்கிறேன், யோசிப்பதற்கோ அதை மறைத்து தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ பேதுரு அவருடைய ஷார்ட் கம்மிங்ஸை இக்னோர் பண்ணுறாரு. இயேசு கொடுக்குற அறிவுரைகள், இயேசு கொடுக்குற வார்னிங்ஸ், ஆண்டவர் சொல்கிறார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறும், உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், பிசாசுன சொடகளை போட்டு புடைய போகிறான், இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா? அது எதையுமே அவர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதிக நம்பிக்கை நல்லது, நல்ல விஷயம், ஆனால் சில நேரம் உதவாது. ஸோ இயேசு கிறிஸ்து சொன்ன போது, இப்போ என்னை பார்த்து இயேசு சொல்கிறாரு, கோஷி உன்னை சாத்தான் சுடகளை போட்டு புடைவான், நானெல்லாம் முட்டிக்கால் போட்டு அவர் காலில் விழுந்திருப்பேன். ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிஜம், சொடகளை போட்டு புடையதுன்னா லேசாக இருக்காது, பயங்கரமாக இருக்க போகுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ எனக்காக ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னீங்க, என் விசுவாசம் ஒளியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நன்றி இயேசுவே அப்படின்னு ஒரு ஆராதனையே நடத்தி முடிச்சிருப்போம். நம்மால் கவலையே படலை, ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை. ஏன்னா அவருடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அதாவது சொடக்கலையாவது புடையிறதாவது நானாவது விடுறது என்ற ஒரு மனநம்பிக்கையினுடைய அதிகபட்சத்தில் அவர் தன்னுடைய வார்னிங், இயேசு கொடுக்கிற எச்சரிப்பினுடைய ஆழங்களை கூட புரிந்து கொள்ளாமல் அரகன்ஸ்லேயே போகிறார் என்று நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நம்பணும். ஆமேன். ஹீ இஸ் அ மேன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஹிம்செல்ஃப். செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் அஷூரன்ஸ் நமக்கு இருக்கணும். ஆனால் சில நேரம் அதை கவனித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்படிப்பட்ட நேரங்களில் ரொம்ப செல்ஃப் பிலீஃப், ரொம்ப செல்ஃப் அஷூரன்ஸ் நமக்கு இருக்கும்போது நம்முடைய குற்றங்கள், நமக்கு வருகிற எச்சரிப்புகளை நமக்கு தெரியாமல் போயிடும். சிலர் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் ரொம்ப யோசிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியம். கவலைப்படணும், கண்ணீர் வடிக்கணும், அப்படியே பேன் இருக்கணும்னு சொல்லலை, என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எதை எடுத்தாலும் டிபேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சிலது டிபேட் பண்ணோம். ஸோ நம்முடைய லிமிட்டேஷன்ஸ், நம்முடைய குறைவுகள், நம்ம எந்த தூரம் நம்மளால் முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. ஆமேன். நம்ம ஆர்கியூ பண்ணலாம், நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் யாருக்கிட்ட பேதுரு ஆர்கியூ பண்ணுறாரு? இயேசு கிட்ட. இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். He is arguing with Jesus. நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு இப்போ தான் சொன்னார். சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ஆர்கியூ பண்ணுவார். அப்படிப்பட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மாறுவீங்கன்னு எதிர்பார்த்து பேசிட்டு. ஆல்ரைட். ஸோ இந்த பீட்டர் ஒரு சாதாரண மனிதர். He is Peter the man. நம்மளை மாறி கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட், அரகண்ட். ஆமேன். நம்முடைய கான்ஃபிடென்ஸ் அதிகமாய் ஓவர் கான்ஃபிடென்ஸாக வரும்போது வழுக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்பதனால் நம்பிக்கை அவர் மேலே வைத்து, அறிவுரைகளுக்கு கவனித்து, நம் குற்றங்களையும் யோசித்து பார்த்து ஞானமாய் நடக்க கற்றுக்கொண்டால் நம்ம தவறுகளை தவிர்த்து வாழ முடியும். நம்பர் 1 பீட்டர் த மேன். ஆமேன். பேதுரு ஒரு மனிதர். ரெண்டாவது நான் பார்ப்பது பேதுருவை உடைந்து போன ஒரு மனிதர். என்ன மனிதர்? a broken man. ஒரு broken man, உடைஞ்சு போன ஒரு மனிதர். எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில் ஓவர் நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸ் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். நம்மளை அது பல சிக்கலை கொண்டு போய் சேர்த்துரும்.
ஆமென். இட் வில் கெட் அஸ். அதற்கு பின்பு வருவது தான் உடைவு. எங்கே பார்க்குறோம்? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 73 75 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 73 to 75. சற்று நேரத்திற்கு பின்பு இயேசு சொன்னார், 24 மணி நேரத்தில் நீ என்ன செய்வேன்னா இன்னைக்கு ராத்திரியை காட்டி கொடுப்பேன்ட்டாரு. அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அந்த கலீலியர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது பேதுரு அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி, இப்பதான் வீராப்பு பேசினவர், இவங்கெல்லாம் விட்டாலும் நான் சொன்னவர் இப்ப சொல்றார், அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அடுத்த வசனம், அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். First is Peter, an ordinary man who is overconfident, arrogant and sometimes he goes beyond that. ரெண்டாவது நம்ம பார்க்குற பீட்டர் உடஞ்சி போன ஒரு மனிதன். ஆமென். 2 பேர் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பெண்ணு வந்து கேட்குது. 3 தரமும் அவர் என்ன செய்கிறாருங்க? இயேசுவை மறுதளிக்கிறார். மற்ற சுவிசேஷங்கள் சொல்லுகிறது, அந்த மொத்தத்தையும் எடுத்தீங்கன்னா 3 தரம் மறுதளிக்கிறாரு. அவர் சொல்றார், இவங்கெல்லாம் விட்டாலும் ஆண்டவர் சொன்னபடியே அவருடைய நம்பிக்கையில் சிதறத் தொடங்குகிறார். யார் தோற்றாலும் நான் தோற்க மாட்டேன். வாவ், நல்ல பேச்சு. கேட்பதற்கு முற்போக்காக இருக்குது, கேட்பதற்கு பாசிட்டிவாக இருக்குது. யார் ஜெயிக்கிறாங்களோ நான் ஜெயிப்பேன், இப்படிலாம் நானும் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வாழ்க்கை என்பது நிஜம், சூழ்நிலை என்பது நிஜம். அதெல்லாம் வருகின்ற பொழுது நம்ம ரொம்ப கவனமாய் வாழ வேண்டியது அவசியம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாலும், எவ்வளோ ஆழமாக இருந்தாலும், எவ்வளவு தைரியமாக இருந்தாலும், வாழ்க்கையோடு நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்கிற நேரம் வரும். We have to face life face to face. ஆமென். அந்த நெருக்கடி என்னது? ஒரு 3 பேர் வந்து, அவர் கூட உன்னை பார்த்தேன், நீயும் அந்த கலீலியன் கூட இருந்தீங்க, கலீலியன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடைகிறார், அவர் மறுதளிக்கிறார், எனக்கு தெரியாதென்றார், அவர் புறக்கணிக்கிறார், சபிக்கிறார், சத்தியம் பண்றார். யார் மேல பண்ணார் தெரியல, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றார். ஆமென். இருக்கீங்களா உயிரோட? நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் அவங்கள மாதிரியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சதையே செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள்ல, நீங்க நல்லவங்க. நான்லாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் அவங்கள மாதிரியே ஆணிங்கோ. சரி, நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இந்த அரகன்ஸ், இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் எங்கே தெரியுமா கொண்டு போய் பேதுரு விட்டுடுச்சு? மனம் உடைஞ்சு போச்சு. He was a broken man. பேதுரு மைண்டில் என்ன இருக்குன்னு நான் யோசித்து பார்க்குறேன். பேதுரு அடிச்சாங்களா? மிரட்டினாங்களா? ஒன்றும் பண்ணலங்க. அவர் கூட இருந்த நீ தானே, அவ்வளோதானே. நானாக இருந்தால் ஓடி போயிருப்பேன். என்னவா சொல்லுங்கடா, நான் ஒளிஞ்சிக்கிறேன்னு, நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போயிருப்பேன். ஆனால் அங்கே நின்று சபிச்சு சத்தியம் பண்ணி, என்ன ஒரு கேரக்டர் அவர். ஆமென். ஸோ அவருக்கு வந்து பெரிய நெருக்கடியெல்லாம் வந்த மாதிரி தெரியல. நான் 2 பக்கமும் இப்படி சொல்ல விரும்புகிறேன். He cracked under pressure. இப்படி திருப்பி சொல்கிறேன், he cracked under no pressure. நெருக்கத்தால் உடைஞ்ச பேதுரு, நெருக்கமே இல்லாமல் உடைஞ்ச பேதுரு. What a man he was. அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அப்படி இவங்களெல்லாம் விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொன்னவருடைய நம்பிக்கையினுடைய அளவுகளை தாண்டி நிற்கிறவர் உடைஞ்சு போகிறாருங்க. We must be confident, but we must never be overconfident. அது கடவுளை சார்ந்தது அல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? யூதாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன கொடுத்தாங்க? 30. அவ்வளோ பணம் தனக்கு கொடுத்த போது அந்த பணத்தின் நெருக்கடியில் உடைஞ்சார். யாரு? யூதாஸ். பேதுருவுக்கு பணமும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, சும்மா கேட்டாங்க, நீ அவர் கூட அவர் தானே அப்படின்னு கேட்டதுக்கு உடஞ்சாருங்க. அவரு உடஞ்சு போயிட்டாரு. இப்படி சொல்ல விரும்புகிறேன், யூதாஸ் இவரை விட பல விதத்தில் நல்லவரோ,
அவ்வளோ பணத்தின் முன்னிலையில் தான் அவருக்கு நெருக்கடி தான் அதில் சறுக்க ஆரம்பித்தார். இவருக்கு பணம் கூட கொடுக்கலங்க. எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்ல, ஒன்றும் மானம் வேணும் அல்ல லாபம் வேணும். மானமும் இல்லை லாபமும் இல்லை, ஆனால் காட்டி ஒன்றுமே தெரியலன்னு சபித்து சத்தியம் பண்ணி விடை பெற்று, எனக்கு தெரியாது, நீ பேசாமல் மலைக்கு போயிருக்க, ஏசு எத்தனை முறை மலைக்கு கொண்டு போயிருக்காரு, அங்கே எத்தனை மலை இருக்குது, அங்கெங்கே போய் உட்காந்துருக்கலாம்ல நீ. He was a character that because of his overconfidence and arrogance, life and limitation will meet you face to face, and then he didn't know what to do. He broke down. அது தனக்கு உடைவை கொண்டு வந்தது. கசந்து அழுதான் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய நம்பிக்கையின் அளவுகளை சந்திக்கக்கூடிய சமயங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் வரும். அதனால தான் நம்ம ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டும். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தான். ஆமென். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அல்ல, சபித்து சத்தியம் பண்ணி சொன்னான். உடனே அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, நான் என்ன பெரிய வீராதி வீரனாக நினச்சேன், ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வீரன். ஒரு 5 பேர் அப்படி உணர்றீங்களோ? I am not as powerful as I think. I am not as confident as I thought I was. அதை நினச்ச போது அவருக்கு ரொம்ப மனம் கசந்து அழுதார். ஏன் அழுதார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 2 காரணங்களை நான் சொல்ல வரும். ஒன்று, பைபிள் சொல்கிறபடி he wept probably, இப்படி நினைக்கிறேன், because he remembered the words of Jesus. இயேசுவனுடைய வார்த்தையை பேதுரு கேட்டார், 3 முறை மறுதளிக்கிறார், சேவல் கூவிடுச்சு. ஏன் அழுதார்னா, நம்ம கூடவே 3 வருஷம் அவர் கூட இருந்தோம், சாப்பிட்டோம், நடந்தோம், படுத்தோம், எல்லாம் செஞ்சோம், அவர் கூடவே இருந்தோம், அவர் சொன்னதைப்படியே நான் அவரை என்ன பண்ணிட்டேன், மறுதளிச்சிட்டேனே என்று அவர் கசந்து அழுதுருக்கலாம். ப்ராபப்ளி நம்பர் 1. நம்பர் 2, நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி இருக்கலாமா, யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்த பின்னாடி, இப்படி வச்சுக்கலாமா, அவர் காட்டி கொடுத்து முடிச்சிட்டாரு. சாயங்காலம் எல்லாரும் ஒரு மலையிலையோ எங்கே ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க சீஷர்கள். அந்த சீஷர்கள் 11 பேர் கூடிய போது இயேசு எங்கே போயிருப்பார் வச்சுங்களேன். சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது இந்த 11 பேருக்கு. என்ன நடக்குதுங்க? இந்த மீட்டிங்க்கு தலைமையேற்று நடத்துகிறவர் பேதுரு அவர்கள், முன்னிலை யோவான் வச்சுக்கல. அந்த தலைமையேற்று பேசின பேதுரு அன்னைக்கு நின்று கொண்டீங்க. கேளுங்களேன், இவெல்லாம் ஒரு மனுஷனடா, கூட இருந்தான், தின்னான், சாப்பிட்டான், இன்னைக்கு மறுதளிச்சு இன்னைக்கு காட்டி கொடுத்தான், அவெல்லாம் இருக்கக்கூடாது. கடவுளை அவனை சாட்டையால் அடிக்கணும், கத்தியால் வெட்டணும். இப்போ இவ பேசியிருப்பாரா இல்லையா? நான் நினைக்கிற அவர் கசந்தாடுது. இன்னும் அவர் கசந்து அழுந்திருப்பார். ஒன்று, இயேசுவை நம்ம 3 முறை என்ன செஞ்சிட்டோம், மறுதளிச்சிட்டோன்னு காட்டி கொடுத்துரு, அந்த வேதனையில் அழுதுருப்பார். 2வது இப்படி திருப்பாச்சா 11 பேரை நிற்க வச்சு, என்ன வீராப்பா பேசின பிரசங்கம், அவ்வளோ கம்பீரம், அடித்து தொலைச்சல, யூதாசை கவுத்து போட்டுல அடித்தோம், அப்படி பேசினே, இப்போ மானமே மானமும் இல்லை. அவனாவது 30 வாங்கி சத்தான், நமக்கு மானமும் இல்லை லாபமும் இல்லாமல் நம்ம இவ்வளோ கேவலமான ஆள்னு நமக்கு தெரியாமல் இவ்வளோ வீராப்போ பேசிட்டோமே என்று யாராவது இருக்கீங்களா? ஐ திங்க் ஸோ, மேபி. பைபிளில் போய் தேடாதீங்க, இல்லை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஸோ பீட்டர் ரியலைசஸ் தட் ஜூடஸு கூட பெட்டராக இருந்திருப்பாரோ. அட்லீஸ்ட் ஜூடஸ் வாஸ் ஆஃபர்ட் மணி. ஹி கிராக்ட். ஜூடஸ் கிராக்ட் ஃபார் அ ஃபைனான்ஷியல் இன்டியூஸ்மெண்ட். ஆனால் நான் கிராக் ஆனது எதுக்குமே இல்லை, நெருக்கமும் இல்லை, பணமும் இல்லை. என்னை யாரும் அடிப்பேன், சிலுவையில் தொங்க விடுவேன்லாம் யாரும் மிரட்டவே இல்லையே, இல்லாமலே நான் உடைஞ்சிட்டேனே, பணம் கூட எனக்கு நெருக்கடி கொடுக்கல, அப்படியும் நான் உடைஞ்சிட்டேனே என்று அவர் அழுதிருக்கலாம். ஆமேன். பேசாமல் போக வேண்டிய பேதுரு இப்படியெல்லாம் செய்திருக்கிறார். சில நேரம் சுயநீதிமான்கள் தங்களை மற்றவங்களோட பெருசாக நினைக்கிறவர், இவங்கெல்லாம் விட்டாலும் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிலர், நல்லா புரிஞ்சுக்கணும், நீயும் குற்றவாளி தான். இந்த மேடையில் நான் நிற்கும் போதும், மைக்கை பிடிக்கும் போதும், உங்களை விட ஒரு உயரம் படியில் நான் நிற்கும் போதும் எனக்குள்ள சுயநம்பிக்கை சுய நீதியினுடைய கொழுப்பில் நான் நின்று இருக்கீங்களாங்க. நான் உங்களை பலார்னு அடிக்கும்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களை மாதிரி நானும் சாதாரண ஒரு மனுஷன்தான் என்று புரிந்து கொண்டு தேவ கிருபையை சார்ந்து நின்றுதான் ஒரு பீடத்தில் பேசுகிற போதகன் கூட பேச வேண்டும். ராமேன் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, நானும் ஒரு மனுஷன் தாங்க.
மற்றவர்களை தண்டிக்கின்றோம். ஆமேன். ஸோ நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, ஆமேன், பிறரை பார்த்து நீ எல்லாம் என்னையா இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது புரிஞ்சுக்கணும், நாளைக்கு அதே உனக்கும் வரும்போது நீ கிராக் ஆவியா, உடைவியா, காட்டி கொடுப்பியா, சத்தியம் பண்ணுவியா, ஓடி போவியா நமக்கு தெரியாது என்பதனால கொஞ்சம் ஞானமாக மற்றவங்களை அவங்க குற்றங்களின் முன்னிலையில் அன்போடும் கிருபையோடும் நடத்துவதற்கு கற்றுக்கொள்வது ரொம்ப 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 எல்லாமேன்னு சொல்வீங்கன்னு பார்த்து யாரையுமே நீங்கள் ரொம்ப இறக்கி பேச, ஆமேன், ரொம்ப நீங்கள் உங்களை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. நீங்கள் கிருபையை சார்ந்தே இருங்க. இந்த நேரம் பேதுருவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கக்கூடிய ஒரு நேரம். ஆமேன். இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஹிஸ் லைஃப் இஸ் ஓவர். கிட்டத்தட்ட அவர் கசந்து அழுது வாழ்க்கை ஒரு கோணத்தில் இறங்கி போவதை காணுகிறோம். இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் டன். ஆமேன். இயேசுவை விட்டு போடலை, இயேசுவை காட்டி கொடுக்கல. ஆமேன். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் அவர் ஒன்றுமில்லாமல் உடைந்து போனார். நிறைய நேரம் நம்ம நம்புகிறோம். என்னுடைய நேச்சுரல் செல்ஃபை நம்புகிறேன், என்னுடைய படிப்பை நம்புகிறேன், என் பெடிகிரி நம்புகிறேன், என் அழகை நம்புகிறேன், என் குடும்ப அந்தஸ்தை நம்புகிறேன். ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஆமேன். நம்மளும் வாழ்க்கையை சந்திக்கிற நேரம், லிமிட்டேஷன்ஸை சந்திக்கிற நேரம் வரும். அந்த நேரத்தில் டிஸப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்தே இருப்பது தான் நமக்கு நல்லது. ஆமேன். நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னதை நம்ம செய்ய வேண்டிய நிலைமை வரும். நான் ஜெயிப்பேன்னு சொன்னதை ஜெயிக்க முடியாத நேரம் வரும். நான் மேற்கொள்ளுவேன்னு சொன்னதை மேற்கொள்ள முடியாத ஒரு சமயம் வரும் என்பதனால் கர்த்தரோடு இருப்பது தானே நல்லது. ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அவங்க செஞ்சதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி வரைக்கும் செய்யாதவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை தருவாராக. We disappoint God. We mess up a big time sometimes. நிறைய தோல்விகளை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற நேரங்கள் வரும்போது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நம்பிக்கை நல்லது, ஆனால் வாழ்க்கையை சந்திக்கும் போது கர்த்தரை சார்ந்து நிற்க கற்றுக்கொள்வோம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். 1 பீட்டர் இஸ் அ மேன், ஒரு மனிதன். 2வது அவர் என்ன மனிதன்? உடைஞ்சு போன மனிதன். 3வது சொல்லிட்டு முடிக்கிறேன், he is a remade man. கடவுள் அவளை மீண்டும் உருவாக்கினார். இங்கே தான் இயேசு உள்ள வரார். ஆமேன். உடைவுக்கு பின்னாடி வருவது எப்போவுமே மெண்டிங். உடைஞ்சதுன்னா என்ன செய்வாங்க? கட்டுவாங்க, சேர்த்து வைப்பாங்க, மெண்டு பண்ணுவாங்க. ஸோ he was broken. இப்போ மெண்டிங் வருது. ஒரு பெரிய தோல்விக்கு பின்னாடி கடவுள் மீண்டும் பேதுருவை உருவாக்குகிறார். 21ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள். 21:3-6. சைமன் பீட்டர், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, இப்போ எங்கே போகிறாராம்? மீன் பிடிக்க போகிறார். இங்கேயும் அவர் தான் தலைவர். அவர் எப்பவுமே முன்னாடி நிற்கணுங்க. எல்லாத்துலேயுமே அவருக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகங்க. இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, இப்போ இவருக்கு நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக போய் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைடா, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, திரும்ப எங்கே போகலாம்? மீன் பிடிக்க போகலான்னு இவர் தனியாக போனால் பரவாயில்ல. இவரை நம்புகிறாங்க பாருங்க, இவருக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ போன மீன் கெடு போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் கூட, ஏன்னா அவர் தான் சொன்னார், இவங்கெல்லாம் பண்ணாலும் நான், இன்னும் அவரை நம்புகிறாங்க பாருங்க நல்ல சீஷர்கள். ஆமென். வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அதற்கு ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அதே மாதிரி தான் முதல்ல நடந்துச்சு, அதே மாதிரி திரும்பவும் நடக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப் ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அடுத்தது விடியற்காலம் வந்தபோது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் இதை இழக்க மாட்டார் இருந்தார். வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? முடிஞ்சிச்சுன்னு நினச்ச வாழ்க்கையில் திரும்பவும் கடவுள் அதை ரிப்பீட் பண்ணுறார்.
ஆமென். இதுக்கு மேலே நான் எதுக்குமே குவாலிஃபை ஆக மாட்டேன், முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எனக்கு வேணாம். இயேசுநாதராவது பதவியாவது வலதில் பார்சத்தில் உட்கார்தாவது இடது பார்சத்தில் உட்கார்தாவது இயேசுவோடு இருப்பதாவது எல்லாம் விடுங்கயா. நான் திரும்ப எங்கே போகிறேன்? பழைய வாழ்க்கைக்கு போயிடுறேன். எங்கே என்னை இயேசு பார்த்து என்னை பின்பற்றி வா, உன்னை நான் மனிதர்களை பிடிக்கும் மனிதர்களாய் மாட்டுவேன்னு சொன்னான், அந்த இடத்துக்கே திரும்ப போயிறார். ஆண்டவர் அதே இடத்துக்கு வராரு. கான்ஃபிடென்ட் லீடர். ஆமென். நம்பிக்கையான தலைவர். அதனால நம்பிக்கையா எல்லாரையும் இழுத்துட்டு போறாரு. நல்லா கேட்டுக்கோ, நம்பிக்கையான தலைவர் முன்னாடியும் கொண்டு போவார், பாதாளத்தில் உன்னை கொண்டு போய் விட்டுருவார். அதனால் பின்பற்றுகிற தலைவரை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் மீன் பிடிக்க போகிறேனாரு, நாங்களும் கூட வருகிறேன் என்று சொன்னார். ஆமென். ஏசு என்ன திரும்ப சொல்கிறாரு, உன்னை முதல்ல நான் எங்கே சந்திச்சேனோ, கடலில் மீன் பிடிக்காமல் தத்தளிச்ச பேதுரு எங்கே சந்திச்சேனோ, திரும்ப உன்னை அதே இடத்துல வந்து சந்திக்கிறேன்டான். என் ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. நீ விழுந்தாலும் உடஞ்சாலும் செதறினாலும் என் ஆண்டவர் திரும்ப எங்கே உடஞ்சியோ எங்கே தள்ளினியோ எங்கே விட்டியோ அதே இடத்துல எங்கே அழைச்சாரோ அதே இடத்துல திரும்ப வந்து உன்னை மெண்டு பண்ணி உன்னை திரும்பியும் உருவாக்கி உன்னை ரீமேக் பண்ணி உன்னை ரீமேடு மனிதனாய் மாற்றுவதற்கு என் தேவன் மாற்றத்தின் தெய்வம் என்று நம்புறவங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். திரும்ப அவர் பேஸுக்கு போகிறாரு, மீன் பிடிக்க போகிறாரு, எல்லாத்தையும் மறந்துடணும்னு நினைக்கிறாரு. ஆமென். இன்னும் என்னால் பிடிக்க முடியும்னு நினைக்கிறாரு. இருக்கீங்களங்க? திரும்ப நம்ம போகலாண்டா, இன்னும் நம்மளால் கொஞ்சம் முடியும் என்று சுய நம்பிக்கையிலே இருக்கிறாரு. ஆண்டவர் அங்கே வந்து நின்று கேட்ட கேள்வி கேட்டிங்களா? ஏதாவது கிடைச்சதா? இவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் கிடைக்கல. அவர் என்ன இயேசு ப்ரூவ் பண்ணுறாரு, நான் இல்லாமல் நீ இல்லை என்பதை புரிஞ்சுக்கோ பேதுரு. நான் இருந்தாதான் உனக்கு அன்னைக்கும் நான் வந்ததுனால தான் உனக்கு மீன், இன்னைக்கும் நான் வந்தாதான் உனக்கு மீன். எவ்வளோ சுயநம்பிக்கையின் மனுஷனா இருந்தாலும் நீ நான் நினைச்ச மீன் மனிதர்களை பிடிக்கும் மனுஷனா மாறணும்னா ஒரே ஒரு வழிதான், நான் உன் கூட இருக்கணும். நான் இல்லாம உன் வாழ்க்கை மாற்றமே உன்னை மெண்டு பண்ண, உன்னை உடைஞ்ச உன்னை திரும்ப உருவாக்க நினைக்கிறேன். பட் ஐ மஸ்ட் பி வித் யூ. எவ்வளோ கடவுள் என்னை ஆசீர்வதித்து 1000 கோடி செல்வங்கள் எனக்கு தந்து 7 வீடு 7 பங்களா 7 காரு 7 மாடி 7 சர்ச்சு 7000 சர்ச்சை நான் கட்டினாலும் நான் ஒன்றை அனுதினமும் சொல்ல வேண்டும், நீ இல்லாமல் நான். இருக்கீங்களாங்க? The same scenario repeats itself. அன்றைக்கு என்னை பின்பற்றி வான்னு கூப்பிடும்போது என்ன சம்பவமோ என்ன இடமோ அதே சினாரியோவுக்கு கடவுள் பேதுருவை திரும்ப கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். அந்த சூழ்நிலை அந்த மாதிரி வருது. ஆமென். ஆண்டவர் கேட்டார், ஏதாகலும் பிடிச்சிங்களா? வலது பக்கமாய் வலையை போடுண்டார். அவர் போட்டார், திரள் மீனை பிடிச்சார். ஆமென். வாட் இஸ் ஜீசஸ் டீச்சிங்? யுவர் லைஃப் இஸ் எம்டி வித்தவுட் மீ. நான் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் ஒன்றுமே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? எத்தனை இருந்தாலும் இயேசு இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்கிற ஒருத்தர் இந்த சர்ச்சில் இருந்தால் கையை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு திரும்ப அவனை பேசிக் கொண்டு வரார். நம்ம நிறைய நேரம் வாழ்க்கையின் வேகத்தின் போக்கில் நம்ம மறந்து விடுகிறோம். we are so empty people. அவங்கள சொல்லி இவங்களை போட்டு கொடுத்து அவங்கள கவுத்து இவங்களை கவுத்து வாழ்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் எனக்கு சொல்கிறேங்க, மனுஷன்தான். மனுஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது, மனுஷனுக்கு ஒரு அளவு இருக்குது. அதையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு நிற்கணும்னா கிருபைதான் என்று சொல்கிறவங்க இருந்தால் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? brokenness comes in. ஆமேன். ஆண்டவர் திரும்ப நமக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த லைஃப், இந்த வாழ்க்கை நலமாக இருக்கணும்னா நான் உன் கூட இருக்கணும். எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில், நான் கிறிஸ்தவத்தினுடைய மறுரூபத்தை பேசுகிறேன், உலக மறுரூபத்தை நான் பேசவில்லை. லைஃப் இஸ் எம்டி வித்தவுட் ஜீசஸ். பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட இயேசு இல்லைனா நான் இல்லைங்க. இயேசு அங்கே வந்து நின்று பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொன்னார், நான் உம்மை நேசிக்கிறேன். ஒரு தரம். 2வது முறை கேட்டார், நீ என்ன நேசிக்கிறாயா? அவர் சொன்னார், நான் உம்மை. எத்தனை தரம்? 3வது தரம் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் என்ன சார், நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 முறை மறுதளிச்ச, 3 முறை வாயாலே சொல்ல வைக்கிறேன், நான் இல்லைன்னா நீ இல்லை, உன் கூட நான் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த புறக்கணிப்பு, இந்த 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 டினாயல், இந்த அழுகை இயேசு 3 முறை கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? இயேசு அவனுடைய வாழ்க்கை ரீப்ளே பண்ணி காட்டுகிறார். யூ மஸ்ட் லேர்ன் ஒன் திங் இன் லைஃப்.
How much ever God blesses us, how much ever we have confidence, how much ever we think that I can do all things, you still have to come to a place as a Christian who is going through transformation. நீங்கள் எவ்வளோ உடைவோ எவ்வளோ வெற்றியோ சொல்ல வேண்டும், நீ இல்லைனா நான் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? இயேசு அங்கே நெகட்டிவாக எதுவுமே சொல்லலை. ஆமென். ரெஸ்டோரேட்டிவாக தான் சொல்கிறாரு. நான் மீண்டும் உன்னை, என் மந்தையை நீ பாதுகாக்கணும், என் ஜனங்களை போஷிப்பாய், என் ஆடுகளை போஷிப்பாயாக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுநாதர் நல்லவர். தெரியாதுன்னு சபிச்சு சாபம் பண்ணி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமும் பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டு அவர் எதுவுமே சொல்லவே, என்ன கேட்கிறார், நீ என்ன? ஆனா அவருடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச்சில் 3 முறை கொண்டு போய் ரெஸ்டோர் பண்றாரு பாருங்க. அவன் எங்க விட்டானோ, எங்க கோட்டை விட்டானோ அதே இடத்துல அவனை கொண்டு போய் மீன் பிடிச்ச இடத்துல மீனை கொடுக்காம திரும்பவும் சொல்றார், நான் இல்லைனா நீ இல்லை என்ற உணர்வுல உன்னை வளர்த்து நீ ஒரு நாள் எனக்காகவே சாகிற அளவிற்கு என் அன்பு உன்னை வளர்ப்பேன்னு சொல்லிதான் கர்த்தர் நடத்தினார். கெட்ட குமாரனா இருக்கட்டும், காட்டி கொடுத்த மறுதளித்த பேதுருவா இருக்கட்டும், கர்த்தர் அன்பின் நிமித்தமாய் அரவணைக்கிறாரு. கெட்ட குமாரன் திரும்ப வந்தபோது கண்டார், ஓடினார், மனதுருகினார், கட்டி அணைச்சார், ஓயாமல் முத்தம் செஞ்சார். பேதுரும் கோட்டை விட்டு திரும்பி எனக்கு வேணாம் நான் மீன் பிடிக்கிறேன்னு போன போதிலும் அங்கே போய் நின்று அவர் கூப்பிட்ட முதல் வார்த்தை பிள்ளைகளே. பக்க சொல்ல, இயேசுவை போல யாருமே இல்லைங்க. அதை எட்ட புரிஞ்ச ஒரு 10 விசுவாசி இருந்தா உங்க ஆராதனை வித்தியாசமா மாறிடும். ஹல்லேலூயா. நான் எவ்வளவுதான் என்ன நல்லவனா காமிச்சாலும் என் இயேசுவுக்கு நிகராக யாருமே இல்லை. ஆமென். எனக்கு 7 மாடி தேவைன்றதுக்காக என் சத்தியத்தை நான் இயேசுவை நான் புரட்ட முடியாதுங்க. எனக்கு மாடி இல்லைன்னா பரவாயில்ல, என் இயேசு தான். மிரட்டும் தோரணைகளும் சத்தியத்தை திருப்புவதும் எனக்கு சாதகமான பேச்சுகளும், hallelujah, it's not Jesus. Jesus never spoke one word. பிள்ளைகளை ஏதாவது கிடைச்சதா? சரி பரவாயில்ல, வலை போட்டார், மீன் பிடிக்கிறாரு. அவன் சொக்கா கழட்டிட்டு சொக்கா போட்டு ஓடி போயிட்டாங்க இயேசு பார்க்கறது. இயேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேதுரு நிற்கவே இல்லைங்க, ஓடி இயேசு கிட்ட போனார். என்ன ஒரு அன்பு! ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. பேதுருடைய ஃபெயிலியரை ஆண்டவர் ரீஎனாக்ட் பண்ணி காட்டுகிறார். ஆமென். அவனுடைய கமிஷனை கடவுள் ரீகமிஷன் பண்ணார். என்னை நேசிக்கிறான்னு கேட்டார், நேசிக்கிறேன்னு சொன்னார். பரவாயில்ல, நீ திரும்பி போனவன் தான், என்னை 3 முறை மறுதளிச்சவன் தான், 3 முறை உன்னை கேட்டுறேனே, கேட்டுட்டு உன்னை ரீகமிஷன் பண்ணுறேன், போய் நாடுகளை போஷிப்பாயாக, நீ அப்போஸ்தலன்டா, நீ என்னுடைய சீஷனாக தான் இருப்ப என்று கர்த்தர் அனுப்பினார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், எவ்வளோ உடஞ்சிருந்தாலும், அகோர கோட்டையை விட்டிருந்தாலும், எவ்வளோ மெஸ்ஸில் இருந்தாலும், எவ்வளோ தான் கடவுளை நீ மறுதளிச்சிருந்தாலும், இன்னைக்கு ராத்திரி திரும்ப நீ அவர் பக்கம் வந்தினா என் வாழ்க்கையை கடவுளால் கட்ட முடியும்னு நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய குழப்பம் வாழ்க்கையின் முடிவல்ல, உன் சாம்பல் வாழ்க்கையின் முடிவல்ல, உன் உள்ளத்தின் உடைவு வாழ்க்கையின் முடிவல்ல. 4 பேர் உன்னை விட்டு போனது உன் முடிவல்ல, நீ 4 பேரை விட்டுருக்கலாம், அது முடிவல்ல, உன் தோல்விகள் முடிவல்ல. The message is only one thing: without Jesus you and I are nothing. அதை உணர்ந்தே வாழுகிற கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. The remade man Peter. 1, the man Peter. Number 2, the broken Peter. He cracked under pressure, he cracked under no pressure. And number 3 is the remade man. Last man சொல்லிடுறேன், அவர் பேதுரு கடைசியாக யாரா மாறினாரு? He was become a new man. கடவுள் அவனை புது மனுஷனாய் மாற்றினார். எத்தனை பேர் கடவுளுக்காக நான் புது மனுஷனா மாற்றத்தோடு வாழ்வேன், கடவுள் என்னை மாற்றிட்டாரு, மாறிட்டேன்னு சொல்றவங்க இருக்காங்களா? நான் மாறவே ஆசைப்பட்டேனே, என்னை மாற்றின இயேசுநாதரே. Hallelujah. I want to read 3 passages and close this sermon tonight. அப்போஸ்தல நடபடிகள் 3:6, 3:12, 3:16. I will close. பேதுரு மாறினார். பக்கம் சொல்லுங்க, பேதுரு மாறிட்டார். சொல்லுங்கண்ணங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்லை அப்படி சொன்னால் நல்லா இருக்காது. பாசமாக எங்க பீட்டரு மாறிட்டார்.
படிக்கலாம். அப்பொழுது பேதுரு, போன வாரம் நம்ம படித்தோம், சென்ஹெட்ரினில் போனார், பார்த்தாங்க, வாவ் என்ன அறிவுண்டு அவர்களே பாரு இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை நோட் பண்ணாங்கன்னு படித்தோம். இப்போ அந்த ஆலயத்தின் வாசல், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார். ஆமென். 12ஆம் வசனம். ஓகே, அந்த மனுஷனை கையை பிடிச்சி எழுப்பிட்டார், அவர் எழும்புறார். 12 and Peter saw it. ஜனங்கள்லாம் திரண்டு, இங்கே எல்லாம் வசனம் படிக்கினார், எல்லாம் ஜனங்கள்லாம் ஓடி வந்து பீட்டர் பீட்டர் வாழ்க, பீட்டர் வாழ்க அப்படின்னு பாராட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் பீட்டர் இருந்ததுதான் வைங்களேன், அந்த வாழ்க கேட்ட உடனே அவர் சும்மா காலர்லாம் தூக்கிடே சொன்னலடா அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, and when Peter saw it, ஜனங்கள்லாம் தன் பக்கம் திரண்டு வருவதை கண்டு, he answered unto the people, you men of Israel, ஏங்க இப்படி ஆச்சரியப்படுறீங்க, ஏன் எங்களை இப்படி பார்க்குறீங்கோ, இது எங்களால் அல்ல, இது இயேசுவால் ஆனது, அவர் இல்லாமல் நான். இதே பேதுருவை அப்படியே பின்னாடி கொண்டு போய் இந்த விஷயம் அன்னைக்கு நடந்திருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன கூத்து பண்ணியிருப்பார் பேதுரு. கடவுள் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு முன்பாக, அவனை உயரத்தில் வைக்கிறதுக்கு முன்பாக, அவனை ரீகமிஷன் பண்ணுறதுக்கு முன்பாக, கடவுள் ஒரு மனிதனை உருவாக்க விரும்புகிறார். ரீமேக் பண்ணி, கமிஷன் பண்ணி. பீட்டர் சேஸ், இதெல்லாம் ஏங்க என்ன என்னங்க, நான் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் யாருங்க, இயேசு. இதுக்கு முன்னாடி இருந்திருந்தா என்ன தெரியுமா சொல்லு, நான் சும்மா சொல்கிறேனே, இவங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க, நான் தாங்க அப்படின்னு வீராப்பில் பொங்கியிருப்பாரா, 16ஆம் வசனமா, I said 16, I believe 16. அவர் சொல்கிறார், and in his name, through faith in his name, hath made this man strong. இந்த முடவன் இன்னைக்கு பலசாலியாக இருக்கானா, அவர் நாமத்தில் நான் வச்ச விசுவாசம், whom you see and know, you the faith which is by him hath given him this perfect soundness in the presence of you all. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழைய பீட்டரில் இப்போ என்ன பக்கத்தில் மாறின பீட்டர். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை நான் சும்மா படிக்கும்போது. இந்த பீட்டர் மட்டும் அந்த பீட்டராக இருந்திருந்தா, அவர் கையை பிடிச்சி இப்படி தூக்குன உடனே அவன் காலெல்லாம் பலம் அடைஞ்சிருந்துச்சுன்னா, பேதுரு அன்னைக்கு எருசலேமை கலக்கி விட்டுருப்பான். இவர் சொல்லார், ஏங்க என்னை பார்த்து இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் நான் இல்லைங்க, எல்லாம் அவர் தாங்க என்ற மாற்றம். He remade him a broken man. He broke under pressure. He broke under no pressure. பட் கடவுள் அவனை ரீமேக் பண்ணி அவன் மேலே கமிஷனை கொடுத்து அன்பு செலுத்தி உருவாக்கி, நீ என்னை பின்பற்றி வா, உன்னை மீன் பிடிக்கும் மனிதர்களாய் மாற்றுவேன் என்று சொன்ன ஒரு உருவாக்குதல், அவருடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், அவருடைய மறுரூபம், அவருடைய மாற்றத்தை அவனால் உருவாக்கி ஆண்டவர் நினைச்ச மனுஷனாக பேதுருவை நிறுத்தியது போல என் ராத்திரியின் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் விரும்புகிறவராக மாற்றி உருவாக்கி உருமாற்றி நிறுத்துவார் என்று கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து பாருங்கள். God will make you. He will remake you. He will transform you. He will mold you. He will shape you. ஒரு அலியா சொல்ல மாட்டீங்களா? Silver and gold I don't have, but I have one thing. I have Jesus. என்ற அளவிற்கு அவர் மேல் சார்ந்து விட கர்த்தர் கிருபை கொடுத்தார். Peter acknowledged that the reality that everything I have, எல்லாரும் கை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, எனக்கு உள்ளதெல்லாம் என்னுடையதல்ல, எல்லாம் அவரே எனக்கு தந்தார். அல்லேலூயா. பேதுரு எப்படி இந்த இடத்துல வந்தான்? He was a very confident, arrogant person, but after Jesus resurrected, Peter comes to a place where Jesus remade him. Amen. என்னால் அல்ல, எல்லாம் கர்த்தராலே ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தினார். When a Christian is transformed, his confidence is not in himself. My confidence is in Jesus. His confidence is not in his achievement. His confidence is in Jesus. எத்தனை பேர் எனக்கு இருக்கிற எல்லாத்தை விட எனக்கு உள்ளதெல்லாம் இயேசுதான். இனி நீங்கள் பீட்டரை எப்போ வேணால் சந்திக்கலாம். முடிச்சிட்டேன்.
இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி, ஆலய வாசலுக்கு பின்னாடி, முடவனை நடக்க செஞ்சதுக்கு பின்னாடி, இனி நீங்கள் பீட்டரை 1000 முறை சந்திச்சு என்ன அப்படிங்கிற எல்லாம் இயேசு தான் போ என்று சொல்லும் அளவிற்கு எல்லாம் இயேசுவே எனக்கு, எல்லாம் இயேசுவே என்ற நிலையில் அவருடைய பரிசுத்த வாழ்வு வந்து நின்றுச்சுங்க. லாஸ்ட் அவரை கொல்லணும்னு நினைப்பதற்கு, ஆமென், இதுக்கு மேலே சுவிசேஷம் கொன்றுடுவோம் என்று வரும்போதும் அதே தான் சொன்னார். எல்லாம் நான் அல்ல, நீ கொன்னாலும் நீ என்னை வாழ வச்சாலும் எனக்கு எல்லாமே ஒருத்தர் தான், இயேசு இயேசு இயேசு. அந்த மாற்றம் உங்கள் வர வேண்டும். Life must come to a place as a saint, as a believer or a disciple or whoever you are in Christ as a Christian. You come to a place where you say, it is not I that liveth, but it is all about Christ, 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 Christ. எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு என்று சொல்லும் அளவிற்கு 1000 கோடிகள் நம் கையில் இருக்கும் போதும் இயேசுதான் எனக்கு என்று சொல்லும் மாற்றம் உங்களிலும் என்னிலும் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நலமாயிருக்கும். நீங்க அடுத்த முறை பேதுருவை பரலோகத்தில் தான் சந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கதைகள் கேட்போமே, வாசலை நின்றுப்பார் அப்படின்னு. அங்கே போய் நீ தானே அந்த பேதுரு, ஏசு 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 ஜீசஸ். என்ன கொழுப்பு, என்ன பேச்சு, என்ன அரகன்ஸ், என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இப்போ அதெல்லாம் கடவுள் எடுத்துட்டாரு. இப்போ எல்லாம் சொல்றார், நீ இல்லாமல். ஆமென். என் உயிரின் ஊற்றே நீதானே, எனக்கு எல்லாமே நீங்க தான். எத்தனை பாடல்களை பிள்ளைங்க எழுதிட்டு இருக்காங்க, பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். அவங்க பாடலெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தங்களை பற்றி இல்லை, எல்லாம் அவரை சார்ந்த. வேண்டா வேண்டா அப்படின்னு சொல்ல நேரம் நமக்கு இல்லை, முடிக்கிறேன். ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் ஆமென் சொல்ல மாட்டிங்களா? இதே சோதனை உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். அன்னைக்கு நீங்கள் இயேசுவை சொல்வீங்களா அல்லது உங்கள் மாமிசத்தின் பலத்தை சொல்வீங்களா என்ற சோதனை வரும்போது அங்கே நின்று கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்து சொல்லணும், எது இருந்தாலும் எது இல்லைனாலும் எனக்கு எல்லாம் இயேசு தான். ஜீசஸ் இஸ் மை எவ்ரிதிங். இந்த உலகத்தை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, அந்த ஞானம் அந்த அறிவெல்லாம் என்னுடையதல்ல, என் பள்ளிக்கூடம் எனக்கு தந்ததல்ல, என் பின்னணியம் எனக்கு தந்ததல்ல, என் குடும்பம் எனக்கு தந்ததல்ல, நான் இந்த நானாக இருப்பது எல்லாமே என் இயேசு ஒருவர் மட்டும். இப்படி சொல்லாம பவுல் எழுதியிருக்கலாம், என்னை அப்படி சொல்லாம என்னால் எல்லாவற்றையும் செய்ய. அது மேட்டுமையாக இருந்திருக்கும், அது அரகன்ஸாக இருந்திருக்கும், அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸுடைய எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும். பவுல் அழகாக எழுதுறாரு, என்னால் செய்ய முடியும், பக்கம் என்னால் முடியுங்க, ஆனால் எப்படிங்க, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னால் எல்லாவற்றையும். இயேசுவை நான் முன்னாடி வைப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? எங்கள் கல்யாணத்தில் இயேசு. கிறிஸ்தவர்கள் வேற ஒரு நிலைக்கு போகிற இந்த காலத்தில் நம்ம கல்யாணத்தில் இயேசு உயர்த்தப்படுவாராக, நம்ம நிகழ்ச்சிகளில் இயேசு உயர்த்தப்படுவாராக, நம்ம நடக்கும் கூட்டங்கள் இயேசு உயர்த்தப்படுவாராக. நீர் பெருகணும், நான் சிறுகணும். இது எங்களால் அல்ல, இதெல்லாம் அவராலே ஆயிற்று. உங்கள் வீடு பிரதிஷ்டைக்கு நான் சீக்கிரம் வருவேன். 4-5 மாடி, 20 பெட்ரூம். அந்த வாசலில் வரும்போதே பாஸ்டர் வாங்க, இது எதுவும் என்னால் ஆனதல்ல, இதெல்லாம் கர்த்தரால் ஆயிற்று. Look at some of the people that walked in self-confidence. Today எல்லாமே சரிவை கண்டிருக்கிறார்களே. நான் சரிஞ்சாலும் நான் எழுந்தாலும் எனக்கு எல்லாமே இயேசுதான். பக்க சொல்ல, இயேசு என்னோடு இருக்கிற வரைக்கும் நான் உடையவே மாட்டேன், எல்லாத்தையும் நான் ஜெயிப்பேன். இயேசு உங்கள் வாழ்க்கையை தொடுகிறார், உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை மறுரூபமாக்குவார், உங்களை காத்துக்கொள்வார், உங்களை வெற்றியாய் நடத்துவார். கர்த்தருக்காய் வாழ்வோம், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். மறுரூபம் ஏற்படுதா? இயேசுவுக்காய் வாழ்வீர்களா? Shall we stand in the presence of God? Thank you so much. Thank you Jesus. எழுந்துட்டீங்களா? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசு. அந்த பாட்டு 2 அடி பாடிட்டு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, உன்னை ரீமேடு பண்ணி, ரீகமிஷன் பண்ணி, உன்னை உடைஞ்சதெல்லாம் மெண்டு பண்ணி,
உன்னை மீண்டும் கடவுள் அவரை உயர்த்துகிற மனுஷியாக கர்த்தர் மாற்றுவார். 8 வாரம் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். 8வது வாரம் நான் ஆல்டர் கால் கொடுக்கணும். எல்லாரும் முன்னாடி வர்றீங்க. எல்லார் தலைக்கு மேலே நான் கையை வச்சு ஜெபம் பண்ணணும். பெரிய ஒரு மறுரூபம் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த ஒரு 3/4 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல எனக்கு நேரம் போதாது. ஸோ நீங்கள்லாம் அறிவில் வளர்ந்தவர்கள், நீங்கள் புரிஞ்சு செயல்படுவீங்க நான் நம்புகிறேன். இந்த பைபிள் ஸ்டடியின் நோக்கம் we must change. Hallelujah. Praise the Lord. இன்னும் அவரோட நடக்க அவர் என்ன செய்யணும்? அறியணும். அவர் அறியணும். இயேசுவை இன்னும் நம்ம அறியணும். இந்த காலத்தில் உங்களை சந்திப்பாருங்க, உங்களை வித்தியாசமாக மாற்றுவாருங்க. எனக்கு ஒரு சாட்சி சீக்கிரம் கேட்பேன்னு நம்புகிறேன். ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருக்கேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பாஸ்டர், உங்கள் மக்கள் மாதிரி நல்ல மக்களை நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த கைத்தட்டு சந்தேகமெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை நீகும் உலகில் துணையே சுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை நீகும் உலகில் துணையே. ஆயனும் சகாயம் ஏயனும் மோபாயனும், ஏயனும் மோபாயனும், ஆயனும் எனக்கன்பான ஞான மணவாளனும், ஞானமணவாளனும். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை நீக்கும் உலகில் துணை சுவே. எல்லாமே சுவே, தொல்லை நீக்கும் உலகில் துணை சுவே. தந்தை தாயினம் ஜனம் அன்புள்ளோர் சிநேகிதர், சங்கோட சகல யோக சம்பூரண பாக்கியம். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை நீக்கும் உலகு துணையே சுவே. எல்லாமே சுவே, தொல்லை நீக்கும் உலகில் துணையே சுவே. உடைய 2 கரங்களை உயர்த்தி, இன்னும் நல்லவன் இயேசு எത്ര நல்லவன், இன்னலேயும் இன்னும் என்னும் அந்நிய நல்லவன். கரங்களை உயர்த்தி, எல்லாமே சுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் எல்லாரும் கையொத்தி இன்னும் 2 முறை. எல்லாமே சுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் உலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, அன்பான ஞானமணவாளன். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலக துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலக துணை இயேசு. எல்லாரும் உள்ளத்திலிருந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தை நம்மளை அர்ப்பணித்த வண்ணமாக, ஆண்டவர், இந்த பூமியில ஒருவேளை பேதுருவை போல ஆரம்பத்தில் இருந்தது போல எங்கள் சுய ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையில
அதிகமான எங்கள் நம்பிக்கையில் ஓவர் கான்ஃபிடென்ட்ல எங்கள் வாழ்க்கையை எங்கள் பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ பொருளை வைத்தோ ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற நாங்கள் நம்பிக்கை இருக்கிற காரியங்களை வைத்து அதையே அதிகமாய் நம்பி நாங்கள் ஓடி இருந்தா எங்கள் வாழ்க்கையை நடத்தி இருந்தா உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் கூட ராஜா. என் ஞானம் அல்ல, என் அறிவு அல்ல, என் பட்ட பதவிகள் அல்ல, எங்கள் கையின் பிரயாசங்கள் அல்ல ஆண்டவரே. இன்று முற்றும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு பேதுருவை போல யாராவது உடைக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு இதை நம்பி நான் வந்தேன், ஆனா இன்னைக்கு உடைஞ்சு போய் இருக்கிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில பல உடைவுகள் காணப்படுதுன்னு இருந்தா இன்னைக்கு முற்றும் உருவாக்குன்ற தெய்வம் ரீபில்ட் பண்ற அவர் கையில இன்று முற்றும் வாழ்க்கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை உடைத்து அழகாய் உருமாற்றுவீராக. எங்களை உருமாற்றுகிற தேவன் நீங்க தானே, எங்களை திரும்ப கட்டி எழுப்புகிற தேவன் நீங்க தானே ஆண்டவரே. இதோ முற்றும் எங்களுடைய கரத்துல எங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி உள்ளத்திலிருந்து கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். உருமாற்றும் தெய்வமே, மகிமைப்படுத்தும் தெய்வமே, இதோ உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்க நாமம் அல்ல, எங்க புகழ்ச்சி அல்ல, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் எல்லாவற்றும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் வாழ்க்கை, எங்கள் செயல்கள், சொல்கள், எங்கள் எல்லா காரியங்களிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. என்னால் கேட்ட வார்த்தையின்படியே இந்நாள் துவங்கி உம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில உம்முடைய நாம மகிமைக்கென்று இவர்கள் சாட்சியாய் வாழ்ந்திட நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைவதற்கு ஒரு காலம் இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு முன்பாகவே எடுத்து மகிமைப்படுத்துகிற காலம் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நாட்களுக்குள்ளாய் நீங்க நடத்துங்கப்பா. இனி தோல்விகள் அணுகாத வண்ணம், இனி உடைவுகள் அணுகாத வண்ணம் வாழ்க்கை உம்முடைய கிருபையின் பாதையில உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்க இவளை அழகாய் உமக்குள்ளாக உருமாற்றி உம்முடைய நாம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எந்த நோக்கத்திற்காக தாயின் கருவில தெரிந்தெடுத்தீரோ அந்த நோக்கத்தினுடைய நாம மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னத உயரங்களை உயர்த்தி அழகு பாருங்க, ஆசீர்வாதிங்க, நடத்துங்க. தொடர்ந்து நாள் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆவியானவர் நீர் இடைபடுங்க, உடைய வார்த்தை கொண்டு பேசுங்க. உடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டாட நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் இடத்தில் பாதுகாப்பும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாமே சுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் உலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் உலகில் துணை. ஆயனும் சகாயம், ஏயனும் மோபாயனும், ஏயனும் மோபாயனும், ஆயனும்